RMS value for the sawtooth voltage of peak value V0 from t equal to 0 to 2t as shown in the figure. Figure கொடுத்துருக்காங்க அதில் வந்து x value கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ எப்படி விஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும், வி ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதனுடைய மீன் எடுக்கணும் ஆவரேஜ், அதுக்கப்புறம் வந்து ரூட் எடுக்கணும். கரெக்டாக அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இன்டெகிரேஷன் இதில் என்ன பண்ணணும் ஃபங்க்ஷன்னா 0 to t v ஸ்கொயர் dt டிவைடட் பை இன்டெகிரேஷன் 0 to t dt. இது வந்து ஆவரேஜ், இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ நமக்கு வி வேல்யூ வேணும் இல்லையா, வி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இது வந்து விடி கிராஃப், வோல்டேஜ் டைம் கிராஃப் இல்லையா, கேபிட்டல் விடி வோல்டேஜ் டைம் கிராஃப். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதில் ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் வந்து என்னது, சேஞ்ச் இன் y ஆக்சஸ் பை சேஞ்ச் இன் x ஆக்சஸ். ஸோ நான் இதுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா இந்த 0 to t-ல இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, v0 மைனஸ் 0 பை t மைனஸ் t பை 2. ஸோ v0 பை t பை 2, அப்போ எனக்கு என்ன ஆகிடும் 2v0 பை tன்னு ஆகிடும். இதுதான் ஸ்லோப் வேல்யூ. கரெக்டாக? சரி, இந்த இதில் வந்து எனக்கு y இன்டர்செப்ட் என்னது இது. கரெக்டாக? அப்போ c வந்து எனக்கு என்ன மைனஸ் v0 ஆகிடும். நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. ஸோ v வந்து m என்னது 2v0 பை t, x வந்து என்னதுப்பா ஸ்மால் t, ப்ளஸ் c வரணும், c வந்து மைனஸ் v0. நமக்கு v வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு ரூட் ஸ்கொயர் பண்ணி ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ விஆர்எம்எஸ் என்னது, இதுக்கு கீழே இன்டெகிரேஷன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம், 1 பை t 0 to t v ஸ்கொயர் dt டு த பவர் 1 பை 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? அதனால் நான் இப்போ இந்த 1 பை t வெளியில் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ 0 to t v ஸ்கொயர் dt, சரியா, டு த பவர் 1 பை 2. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா வேல்யூவை. ஸோ 1 பை t 0 to t v ஸ்கொயர் என்னப்பா 2v0 t பை கேபிட்டல் T மைனஸ் v0 த ஹோல் ஸ்கொயர், v ஸ்கொயர் இல்லையா dt டு த பவர் 1 பை 2. இங்கே தான் கொஞ்சம் ஸ்டெப்பு ஜாஸ்தி ஆகும். 1 பை t இப்போ என்ன ஆகும், 0 to t ஸ்கொயர் பண்ணி தனித்தனி டேர்மாக எழுதிருங்க, நான் 3 டேர்மு. ஸோ இதை நான் இங்கே தனியாக உங்களுக்காக ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 2v0 t பை t மைனஸ் v0 ஸ்கொயர். இதை பண்ண என்னது, v0 ஸ்கொயரை நீங்கள் வெளியில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ v0 ஸ்கொயரை நான் வெளியில் எடுத்துட்டேன்னா 2t பை t மைனஸ் v1ன்னு ஆகும், the whole square. அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a minus b the whole square 4t square by t square minus plus 1 minus 4t by t. கரெக்டாக? அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே இது பண்ண வேண்டியதான். v0 ஸ்கொயர் வெளியில் வந்துடும். சரியா? இங்கே வந்து என்னாகும் 4t ஸ்கொயர் by t ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 4t by t into dt to the power 1 by 2. இப்போ தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். v0 ஸ்கொயர் பை t காமன். இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு 4t கியூப் பை t ஸ்கொயர் 3. ஏன்னா t ஸ்கொயர் dt என்னதுப்பா t கியூப் பை 3 இல்லையா, அதனால் ப்ளஸ் இங்கே என்ன ஆகும், எனக்கு dtயை இன்டெகிரேட் பண்ணினா t மைனஸ் 4 பை t இன்ட்டு t ஸ்கொயர் பை 2. கரெக்டாக? இதுக்கு இன்டர்வல் வந்து 0 to t, அங்கே மொத்தமாக ஒரு 1 by 2 ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ v0 ஸ்கொயர் பை t, இங்கே அப்பர் லிமிட் மட்டும்தான் வரும், லோயர் லிமிட் 0 ஆகிடும். அதனால் டைரெக்டாக 4t கியூப் பை t ஸ்கொயர் இன்ட்டு 3t ஸ்கொயர் ப்ளஸ் t மைனஸ் 4t ஸ்கொயர் பை 2t. ஓகேயா? ஸோ டு த பவர் 1 by 2. ஸோ இங்கே என்ன ஆகும், v0 ஸ்கொயர் பை t, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 4 by 3t ப்ளஸ் t மைனஸ் 2t டு த பவர். ஸோ டீயை வெளியில் எடுத்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ v0 ஸ்கொயர் இங்கே என்ன இருக்கும், 4 by 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2. இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து v0 ஸ்கொயர் பை 3யை வெளியில் எடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும், 4 ப்ளஸ் 3 மைனஸ் 6. ஸோ என்ன வேல்யூ இப்போ வருது,
1 தானே வரும் ஏன்னா 7 minus 6 is 1. ஸோ v0 square by 3 to the power 1 by 2. அது இப்போ ரூட் எடுத்தோம்னா v0 by root 3. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க v0 by root x. அப்போ எக்ஸோடைய வேல்யூ கேட்குறாங்க. இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணினீங்கன்னா v0 by root 3. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னது 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா?